சாம்பாரில் தான் எவ்வளோ வெரைட்டி. எங்கள் அம்மா வைக்கிற சாம்பாருக்கு பெருசாக மெனக்கிட மாட்டாங்க, என்னென்னத்தையோ போட்டு வச்சுருவாங்க. ஆனால் சாப்பிடும் போது செமையாக இருக்கும். முருங்கைக்காலாம் இப்போ என்னமோ எனக்கு வாசனை வராத மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் பின்னாடி தோட்டத்தில் முருங்கைக்காய் இருக்கும். அப்படியே பிச்சுட்டு அதோடு கொஞ்சம் முருங்கைக்கீரையும் கொண்டு உருவி போட்டு சாம்பாரில் சூப்பராக வச்சுருவாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் வீக்கெண்ட் இல்லையா, எல்லா காயும் மிச்சமான காயெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாத்துலேயும். ஸோ சவ் அப்புறம் கேரட்டு, நூல்கோல் இதெல்லாம் போட்டு மஞ்சள் பூசணி இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். ரீசெண்டாக நான் சாம்பாருக்கு டேஸ்ட்டுக்கு என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் நல்லா இடித்து வெந்த பருப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக போட்ட பருப்பில் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நறுக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுருது. இது ஒரு ஃபாஸ்ட் சமையல். சீக்கிரமாக நம்ம சமைச்சிட்டு வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ் காலையில் பிஸியாக கிளம்புறோம்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம். அப்புறம் இந்த பருப்பை வேக போட்டுட்டு காய போடுறதுனால கொஞ்சம் காய் ரொம்ப வேகாமல் எடுத்துடலாம். அந்த ஃப்ளேவரும் நமக்கு அப்படியே இருக்கும். அப்புறமா வெந்த பிறகு புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு கடாயில் உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், வெந்தயம், வரமிளகாய் போட்டு தாளித்து அதில் புளி தண்ணியை கொட்டி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு உப்பையும் போட்டு அதில் இந்த சாம்பாரை அந்த காயெல்லாம் வெந்திருந்தது இல்லையா, அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பராக ஒரு சாம்பார் ரெடி ஆகிடும். இது கன்சிஸ்டன்சியும் நிறையா இருக்கும் அண்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற டிப்பு தான், நான் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்ல போகிறதில்ல. நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது கொஞ்சமாக வெள்ளைத்தூள் நான் போட்டிருக்கேன்.